இது எதுக்கு அதிசயமா போற அதிசயம் ட்ரிப் நான் எது சொல்றேன் சொல்லுவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. டேய் அப்பா, நீ தாண்டாப்பா அழகு குஞ்சு, ஓகேவா? வரலடா, விட்டுருங்கடா. ஸோ இப்போ சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு இங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே போய் சாப்பிடலாம் பார்க்குறோம். ஏன்னா இங்கே எல்லாம் பட்ஜெட் ஓவர். அதே மாதிரி வெஜ் ஐட்டம் தான் இருக்குது. நமக்கு வெஜ்னாலே ஒத்துக்காது. நான்வெஜ் இருக்குது. நான்வெஜ் இருக்குது. அவன் எனக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் விற்கணும்ல. 160 ரூபா. 160 ரூபா. என்னது சிக்கன் பீஸா? சிக்கன் பீட்ஸா. பீட்ஸா வேணுமா உனக்கு? 4 பீஸ் தான் கொடுப்பான். அது வேணுமா உனக்கு? பாத்தீங்கன்னா நம்ம ஆதார ஸ்கூல்ல போறோம். ஆனா வளர்ப்புற சோட்டிங் ப்ரோ ஒன்றும் பண்ண முடியாது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஏய், அதை நீயா கிரியேட் பண்ணிக்கிட்டதுடா. அடிச்சு போடு. ஏய் எந்திரிக்க மாட்டேங்குது. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ரயில என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். செப்பெல்லாம் டைட் பண்ணிக்க. அடிச்சு பறக்க போறோம் गाइस. Few seconds later. ஏதோ ஒரு ரைட்ல ஏறி இருக்கும். ஆனால் இது நோரல் கோஸ்ட்லாம் கிடையாது. சும்மா ஒரு 2 சுத்தும் அவ்வளோதான். அதான் ஸ்பைடர் மேன். அந்த வீடியோ அல்டிமேட்டா. ஆனா ஹாரி பாட்டரில் போவேன் பார்த்திருக்கேன். அப்படியே எலே பயமா இருக்குடா. போன புடிச்சாண்டா இருக்கேன். இப்ப வாய் வரைக்கும் வந்துச்சா? இங்க இருக்கு. இன்னும் 2 ரைடு போனேன்னா வாந்தி வெள்ளைங்கிறதா வாந்தி வருது சாமி. வாந்தி வருது. தனசு ஆரம்பிச்சிருச்சு. படுத்துட்டான். உட்காந்து அந்த அளவு பிடிச்சிட்டு என்னடா நீங்க முட்டை சாப்பிட்டோம்ல, அது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் போதையில பேசிட்டு இருக்கேன் guys. கண்ணை பார்த்தாலே தெரியும். அதான் ஆஃப் போட்டு வந்துருக்காங்க. முடிச்சு விட்டாங்க நம்மள. என்ன ப்ரோ அடுத்து இதுவா? அதுதான் இன்னும் 2 ரைடு போனா வாந்தி எடுத்து தள்ளிடுவேன். நாங்க வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்கு காட்டுறோம். குடிக்கார மாதிரி போறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பூஸ்ட் ஆயிடுச்சு. பூஸ்ட் ஆயிடுச்சுன்றியா? பூஸ்ட்லாம் ஆகல, காப்பி ஆகல. இதுக்கு பேர் ஜோக்கா? உழப்பு தள்ளிக்கிட்டு இருக்கேன் நானு. இவங்க உழப்பா நினைச்சேன். கூட வராத வீடியோ போயிட்டு இருக்கலாம். சண்டை போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்த இடத்துல கூட ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. ஏய் போங்க போங்க ப்ரோ, நீங்க போங்க. நான் போனேன்னா அவ்வளவுதான், முடிச்சு விட்டுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வா போக போறாரு, பாத்துக்கோங்க. ஏறுங்க விஸ்வா, போங்க. அவர் மூஞ்சியோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க. இஷ்டப்பட்டு நிக்க நினைக்கிறியா? அவ்வளவுதான். வித்த காமிக்கிறாருங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சுத்தாது, தலை சுத்தாது, வாந்தி வரான்னு சொல்லி ஏத்துனாங்க. பார்த்தா இது அங்க வரையும் போகணும்.
இப்போ ஏறி லாக் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வெளியே போக முடியாது. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. எப்படி வராருண்டு என்ன சொன்னாரு, இதுல முட்டை சாப்பிட்டுலாம் வாந்தி இந்தி எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு. இப்ப இது எந்த நிலைமையில வராரு மட்டும் பாருங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் பாடி தான். முட்டை சாப்பிட்டது ஏதோ சேராம போயிடுச்சு. இது ஸ்ட்ராங் பாடியா ப்ரோ? முட்டை சாப்பிட்டோம்ல, முட்டை சாப்பிட்டது ஏதோ சேராம போயிடுச்சு. முட்டை சாப்பிட்டோம்ல, முட்டை சாப்பிட்டது ஏதோ சேராம போயிடுச்சு. இப்ப நம்ம தம்பி மணியின் ஒலியே ஆண்டி அடித்த அடியே அடியின் வலியே. இது என்னடா அது, எடுத்துறேன் போல நானு. எடுத்துறேன் போல வர போகுது. ஏங்க என்ன இன்னைக்கு போத புடனே வரைக்கும் ஏறுது. சரியில்லை. ரைட் எடுக்கிறியா? கடைசி ரைடு நினைக்கிறோம். செத்துருவான். ஏன்னா இதுக்கப்புறம் நானே செத்துருவேன். என்னால் சுத்தமாக முடியல. இது ஏதோ 360. நான் 180 போனாலே என்னால் முடியாது. கொலம்பஸில் ஏற்றி விட்டாங்க. இப்படி சுற்றுவான். ஆமாம், மேலே கீழே போயிட்டு வரும், அது போக இப்படி வேறு சுத்தம். இதான் என்னோடய கடைசி ரைடு. அப்பா அம்மா அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு தாங்க. உனக்கு அவனுக்குமா? எனக்கு தான் ப்ரோ. அவனும் அதே இது 13 ப்ரோ, ரெட்மி 13 ப்ரோ. நான் கண்டிப்பாக இந்த ரைட்டில் செத்துருவேன். எனக்கு அப்புறம் இந்த ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க. கண்ணாடி கூடா, கண்ணாடி கூடா, அது ஒன்று தாண்டாடே. கண்ணாடி இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் எனக்கு, இல்லாட்டி எடுத்துருவேன்டா. எமர்ஜென்சின்னு போனேன், கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டாரு. பகத், நீங்க பண்ணி கட்ட சொல்லி கண்ணாடி எடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த அண்ணன், இந்த ரைடு ஓட்டுற அண்ணன் இந்த கேரி பேக்கை என் கையில் கொடுத்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, வாண்டி எடுக்கிறான். ஏன் பேசுறது நிப்பாட்டேன்னா எனக்கு லைட்டாக கொம்பட்டுச்சு. இறங்க நோட்டி கோபோ கோபோ கோ. எல்லா ரைடையும் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக ஒன்றே மிச்சம் இருக்குது, மட்டும் பெய்டு ரைடுனா 40 ரூபா. டேஷிங் கார் ஒருத்தனுக்கும் 40 ரூபா ஒரு கார். ஸோ அதோட முடிச்சு மொத்தமாக அதிசயத்தை முடிக்கலான்னு இருக்கோம். எப்படி ரிவர்ஸ் போகிறது? ஸோ இது அதிசயமான ட்ரிப்னு எதுக்கு சொன்னோம்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டது கொடைக்கானலுக்கு. நாங்கள் பிளான் போட்டது கொடைக்கானலுக்கு. அப்புறம் அதுவும் வேணாம் அப்படின்ட்டு குசி பீச் பிளான் போட்டோம். சரி பட்ஜெட் பத்தாதுன்னு சொல்லி கும்பக்கரை பிளான் போட்டோம். அதுக்கும் 4-5 பேர் உழப்பிட்டு தேய்ச்சி கடைசியில் பக்கத்தில் இருக்க அதிசயமாச்சும் வரலாமேன்னு வந்தது தான் அந்த விஷயம். அதுலேயும் ஒருத்தர் உழப்பிக்கா. 6 பிளேயர் பிளான் பண்ணோம், 5 பேர் தான் இருக்கும்.
இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், அடைந்த நொடி போதும் வேற என்ன வேண்டும் வேண்டும்.